இங்க ஒரு லேடி பாத்தீங்கன்னா 10,000 வருஷமா ஐஸ்ல உறைஞ்சு போயிருக்கா. அவளை ஆராய்ச்சி பண்ண தூக்கிட்டு போன ஒரு டீம் அவளை செக் பண்றாங்க. அந்த டீம்ல உள்ள ஒரு டாக்டர் அவளோட பியூப்பிளை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அதுல ரியாக்ஷன் இருக்கறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இவளை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாங்க. டெம்பரேச்சர் அதிகமானதுனால அந்த பொண்ணை சுத்தி இருந்த ஐஸ் கட்டி எல்லாம் உருக ஆரம்பிக்குது. ஒரு வழியா எப்படியோ அந்த பொண்ணை அந்த ஐஸ்ல இருந்து எடுத்துறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அவளுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கடைசியில அவளும் கண்ணு முழிச்சிடுறா. இவங்களும் அவ கண்ணு முழிச்சதுனால இவளை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணுகிட்ட ஒரு அதிசயமான சக்தி இருக்குது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்கள இவளால ஈஸியாவே அவளோட கையை வச்சே காப்பாற்ற முடியும். ஆனா அவங்கள காப்பாற்றும் போது இவளோட சக்தியும் அவங்களுக்கு எனர்ஜியா மாறி போயிடும். அதனால இவளோட எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிரும். ஆனா அதை பார்த்து அந்த டீம் இவ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னா சீக்கிரமாவே இறந்து போயிருவா. இவளை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இவளை அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா இவ யாரோட பேச்சையும் கேட்காம நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அங்கே பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் அவங்கள தொட்டு அவங்கள வந்து காப்பாத்திடுறா. கடைசியா இவளோட எனர்ஜியை கொடுத்து மத்தவங்களெல்லாம் காப்பாத்திட்டு அவ இறந்து போயிடுறா.